வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா கூகுள் இந்தியால நெஸ்ட் கேமரா அபிஷியலா வேற லெவல். இது செம எக்ஸைட்டிங்கா இருக்கு. பர்சனலா எனக்கு ஏன்னா இந்த நெஸ்ட் கேமரா நான் வந்து பல காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஎஸ் வந்து வாங்கி ஒரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபுல் சப்போர்ட் கிடையாது இந்தியாவில். ஏன்னா ரிஸ்க்காக இருக்குது, கெட்டு போயிடுச்சுன்னா திரும்பி யூஎஸ்க்கு தான் அனுப்பணும். அதனால் எங்கள் ஊரில் வாரண்டி இல்லாமல் இருந்தது. பட் என்ன அருமையான விஷயம்னா, கூகுள் வந்து டாடா பிளேயோட பார்ட்னர் பண்ணி இந்தியாவில் இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க ஜூன் 23 அன்னைக்கு. ஸோ இன்னைக்கு தான் நீங்கள் வீடியோ பார்க்குற அன்னைக்கு என்ன இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. என்ன பிளான்ஸ்லாம் இருக்குது, என்ன இதுனா ப்ரைஸிங்லாம் பாக்ஸில் ஒரு ப்ரைஸிங் இருக்குது. அது ஒஃபிஷியல் ப்ரைஸான்னு தெரில. டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது என்ன பியூட்டினா, இது இந்த கேமரா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் என்ன இருக்குது, ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போம். என்ன இருக்குது அப்படின்ட்டு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது என்னன்னா ஒரு கனெக்டட் கேமராங்க. நீங்கள் ரியல்மி கேமரா பார்த்துருப்பீங்க, ஷாமி கேமரா, ஸ்மார்ட் ஹோம் கேமரா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்னன்னா ஸ்ட்ரீம் பண்ணலாம், மெமரி கார்டை ரெக்கார்ட் பண்ணலாம், கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது, சில ஆப்ஷன்ஸ் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப நாளாவே இருக்கு மார்க்கெட்ல. இது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கனெக்டட் கேமராஸ், கிளவுட் கனெக்டட் கேமரா. என்னன்னா இதுக்கு இன்டர்நெட் தேவை, பவர் தேவை. ஆனால் இந்த மாடலுக்கு வந்து பவர் கூட தேவையில்லை, பேட்டரியிலே ஒர்க் ஆகுது. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டோர் அண்ட் இன்டோர் பேட்டரி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஐபி ரேட்டிங்ஸ் இருக்குது, அதனால் அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர வேறு என்ன இருக்குது, 1080p HD நைட் விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நிறையா எல்இடிஸும் இருக்குது, அதனால் நைட் விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபோன் அலர்ட்ஸு, அப்புறம் ஈஸி ஒயர் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஒரே ஒரு ஒயர் தான் இருக்கும் அந்த இதுக்கு மட்டும். வேறு என்ன இருக்குது டப்பால? வேறு பாக்ஸில் என்னெல்லாம், இது வால் பிளேட்டு, அந்த வால் மவுண்ட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. யூஎஸ்பி பவர் அடாப்டர் ஒன்று இருக்குது, அதோட வாரண்டி புக் இதெல்லாம். அது டைப் சியா மைக்ரோ யூஎஸ்பியான்னு பார்க்கணும். ஸோ அவ்வளோதான், டாடா ஸ்கை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேயே வந்து இண்டோர் வெர்ஷனும் இருக்குது, ஆனால் இந்த இப்போ வந்து அவுட்டோர் வெர்ஷன் தான் நம்மக்கிட்ட வந்திருக்கு. இது வந்து அவுட்டோர் இண்டோர் எடுத்துமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா IP53 ரேட்டட் நினைக்கிறேன். ஸோ இதுதான் கேமரா. ஸோ என்னன்னா அது மேக்னெட்டுங்க. ஸோ இந்த மவுண்ட் வந்து நீங்கள் வாலில் ட்ரில் பண்ணணும், அதுக்குள்ள பிளேட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் வந்து வாலில் எங்கேயாவது ட்ரில் பண்ணிட்டீங்க, உங்கள் வீட்டோட கார் பார்க்கு இல்லைன்னா உங்கள் வீட்டு ஜன்னல் வெளியே, டோர் வெளியே, எங்கே வேணால் வைக்கலாம். வச்சுட்டு இதை மவுண்ட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் அப்படியே அவ்வளோ ஸ்ட்ராங் மேக்னெட், என்ன பண்ணாலும் வராது. என்ன யாராவது எடுத்துகிட்டு போகலாம், கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அவ்வளோ ஹைட்டில் நீங்கள் மாட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து செம்ம ஸ்ட்ராங்கான மேக்னெட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியான கேமரா அது. அவ்வளோதான், இவ்வளோதான் இன்ஸ்டலேஷன் கைடு, இவ்வளோ தான் ஃபுல்லாக யூசர் கைடு. வெறும் ப்ளக்கு சாக்கெட்டில் போட்டிருக்கு. கூகுள் ஹோம் ஆப் இன்ஸ்டால் பண்ணோம், அப்படியே கேமராவில். ஸோ ஒரு QR கோட இருக்குது இன்ஸ்டலேஷனுக்கு. நாங்கள் இன்ஸ்டலேஷன்லாம் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு USB Type-A to அவங்களோட ப்ரொப்ரைட்டரி கனெக்டர். ஸோ அந்த போர்ட் இங்கே இருக்குது. ஸோ USB-Cயும் கிடையாது, ஏவும் கிடையாது. இது ப்ரொப்ரைட்டரி கனெக்டர். ஐ திங்க் இது வெதர் ப்ரூஃப் கனெக்டர்னு நினைக்கிறேன். அதனால் அவுட்டோர் ஒரு அடாப்டரும் இருக்குது. 7.5 வாட்டா? ஆமாம், 7.5 வாட் அடாப்டர். ஸோ இது ட்ரைபாட் மவுண்ட் த்ரெட் மாதிரியும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ட்ரைபாட் த்ரெட் மாதிரி தானே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஸ்டாண்டில் கூட இதில் வந்து மவுண்ட், வால் மவுண்ட்டும் இருக்குது. வால் மவுண்ட்டு ஸ்க்ரூஸ் செம்ம பெருசாக இருக்குது சென்சரு. ஏன்னா LED லைட்ஸும் இருக்குது, LED ஃபார் IR LED ஃபார் நைட் விஷனும் இருக்குது. ஸோ அதனால் செம்ம பெருசாக இருக்குது. பட் அதான் 2MP சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தவிர அந்த மைக்ரோஃபோனும் இருக்குது, 2-way மைக்ரோஃபோன். ஸோ நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி யாராவது வந்தாலும் நீங்களும் பேசலாம் அவங்ககிட்ட, அவங்களும் நீங்கள் பேசுறது கேட்கலாம். ஸோ 2-way அண்ட் அலர்ட்ஸ் வரும் உங்களுக்கு ஃபோனில். ஸோ BIS சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் செட்டப்பு, இதெல்லாம் செட்டப் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லைனா ஐஃபோன் தேவை இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் மவுண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. யூ ஆர் ஆன் கேமரா. ஓகே, இது வந்து அந்த பிளேட்டில் மாட்டினா தான் ஒர்க் ஆகுமா? ஸோ பிளேட்லேருந்து எடுத்தால் ஆஃப்லைன் போயிடும். ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். ஸோ என்ன பியூட்டினா, இது வந்து கரண்ட் இல்லைனாலும் 1 hour ஒர்க் ஆகுமா? 1 hourன்னு தெரில. அது வந்து அதுலேயே சொல்லிடுச்சு எத்தனை ஹவர் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அதுவே 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் அதுவே இது அனலைஸ் பண்ணிருக்குமா ஆட்டோமேட்டிக்காக. இது செட்டப் பண்ண உடனே 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்னன்னா, ஸோ இது பேசிக்காக இந்த கேமராலாம் வந்து மோஷன் டிடெக்ஷன் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி யாருமே வரலன்னா பேட்டரி யூஸ் ஆகாது, கேமரா கேப்சர் பண்ணாது ஆட்டோமேட்டிக். நிறைய பேர் வருவாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து போவாங்கன்னா, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் இருந்தீங்கன்னா அவ்வளோதான், யாராவது வந்துட்டே இருப்பாங்க. ஸோ ஆன் ஆகிட்டே இருக்கும் கேமரா ஒரு வாட்டியும். ஸோ நீங்கள் தெரு லைக் ஸ்ட்ரீட் ஃபேஸிங்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட நிறைய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ CCTVலாம் கூட இந்த ஆப்ஷன் இருக்குது, மோஷன் டிடெக்ஷன் ஆன் அப்படின்னு. ஸோ மற்ற டைமில் கேமரா ஐடில் இருக்கும், இல்லைனா ஆஃப் ஆயிரும். ஸோ
ஸோ ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், மோஷன் டிடெக்ஷன். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது மெயின்லி இது அவுட்டோர் கேமரா தான். அது இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுமே போட்டிருக்கு. ஸோ அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஐபி ரேட்டிங்ஸ்லாம் இருக்குன்னா ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட். ஸோ இப்போ வந்து ஆஃப்லைனில் இருக்கிறதுனால அது லைட் எதுவுமே எரியல. ஸோ இப்போ வந்து இப்போ நான் கை வந்து காமிச்சா கூட ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆயிடுச்சு எல்இடி இப்போ ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பேட்டரி 99 இருக்குது. ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணியாச்சு இந்த பேட்டரியை. இப்போ லைவ் வீடியோ அப்படின்னு போனால் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இப்போ காட்டும். இப்போ இருக்கிற கேமரா, இந்த ஸ்டூடியோ இதெல்லாமே இதில் தெரியும். வாய்ஸும் கேட்கும். இதில் வேணும்னா பேசிக்கலாம் 2way. ஹலோ நான் பேசுறதும் வச்சன் கேட்கும், வச்சன் பேசுறதும் எனக்கு கேட்கும். ஸோ வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த ப்ராடக்ட்டுங்க இப்போ தான் இந்தியாவுக்கு ஒஃபிஷியலாக வருது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ராப் கேம்னு ஒரு கம்பெனி இருந்ததுங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து கூகுள் அக்வயர் பண்ணாங்க. ஸோ நெஸ்ட் அப்படின்னு கம்பெனி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டில் அது மர்ஜ் ஆயிடுச்சு இப்போ. பட் இப்போ வந்து கூகுள் நெஸ்ட் வந்து ஒரு கூகுள் கம்பெனி ஆயிடுச்சு. ஸோ ரீபிராண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே கூகுள் கேமரா அப்படின்னு சொல்லி. நான் வந்து நெஸ்ட் கேமரா வந்து யூஎஸ்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட 5 வருஷமா. சூப்பராக இருக்காகும். என்ன இந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இந்தியாவில் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஒர்க் ஆகும். அதனால வந்து நீங்கள் செட்டிங்ஸ்லேயே போனால் ஸோ 30 டேஸா? ஆமாம் 30 டேஸு. இது வந்து தனியாக நெஸ்ட் அவேர் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நெஸ்ட் அவேர் வந்து டாட்டா செக்யூர். ஸோ இதுலேயே வரும் டாட்டா ப்ளே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ் பை டாட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக இவங்க விற்கிறது வந்து டாட்டா தான் இதை மேனேஜ் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். ஏன்னா வந்து கூகுளில் ஆஃப்லைனில் சப்போர்ட் கிடையாது. அண்ட் இந்த பில்லிங் பண்ணுறதுலாம் தலைவலி இந்தியாவில். அண்ட் அதனால வந்து ஸ்மார்ட்டாக டாட்டாவோட டைப் பண்ணியிருக்காங்க, டாட்டா ப்ளே. ஸோ டாட்டா ப்ளேனால இது 1 இயருக்கு 3000 rupees சப்ஸ்கிரிப்ஷன். 4 கேமரா வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 கேமராக்கு போகும்போது இன்னொரு 8 கேமரா, இன்னொரு 4 கேமரா ஆட் பண்ணால் எக்ஸ்ட்ரா 3000 வந்து 3000. இவங்க 30 days வேணும் அப்படின்னா. ஸோ அதுதான். ஸோ இந்த ப்ரைஸிங்லாம் கொஞ்சம் இன்னும் ஃபைனல் ஆகலன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க டெஸ்டிங்க்கு. ஸோ அதனால நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வந்திருக்காங்க. ஸோ டாட்டா பிளேலேருந்தே வந்து இன்ஸ்டால் பண்ண அவங்க வீட்டில். ஸோ அதனால தான் வந்து கூகுள் வந்து டாட்டாவோட டைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூகுளுக்கு வந்து ஆஃப்லைன் டீம்லாம் கிடையாதுங்க. டாட்டா செக்யூர் பிளஸ்னு ஒன்று இருக்கான். அது வந்து 60 days டேட்டா. ஸோ 30 days, அது வந்து 60 days. உங்களுக்கு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி. இதோ நான் இப்போ லைவ் வீடியோலேயே போய் பார்த்தா ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எப்போல்லாம் இந்த ஃபேஸ் டிடெக்ட் ஆகுது, இது டிடெக்ட் ஆகுது, அந்த மாதிரி இது போட்டால் இப்போ கை இது மாதிரி டிடெக்ட் ஆகுதா, இது அப்படியே ஹிஸ்ட்ரி மாதிரி எடுத்துரும். இது அப்புறமா ப்ளே பண்ணலாம். ஸோ என்ன பியூட்டினா எல்லாமே கிளவுட்ல ஸ்டோர் பண்றதுனால உங்க வீட்டுக்கு வந்து யாராவது வந்துட்டு போனது, யார் வந்துட்டு போனாங்க, ஸோ ஆஃபீஸ்க்குனா யார் வந்துட்டு போனாங்க, அந்த ஹிஸ்ட்ரி வந்து நீங்க அப் டு 60 days யார் வந்துட்டு போனாங்கன்னு எப்போ வேணா ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அந்த ஈவெண்ட்ஸ் போட்டிருக்கு. ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ என்னெல்லாம் இருக்குன்னா, இப்போ ஆக்டிவிட்டி ஜோன்ஸ்னு ஒன்று மார்க் பண்ணிடலாம். அது தவிர ஃபெமிலியர் ஃபேஸ் டிடெக்ஷன். ஸோ நம்ம வந்து இவ்வளோ பேர் ஃபேஸ் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நானும் மில்லன் ஆட் பண்ணியிருக்கேன். கூட சீக்கிரம் வந்து அப்படியே வருண் ஃபேஸையும் ஆட் பண்ணிட்டா இத்தனை பேர் ஃபேஸ் வந்து அலர்ட் வராது, ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவங்க இது வரும்போதெல்லாம் அலர்ட் வராது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி புது ஆள் யாராவது வீட்டுக்கு வந்தா அலர்ட் வரும். அப்புறம் இதில் வந்து அனிமல் டிடெக்ஷனு, வெஹிக்கிள் டிடெக்ஷன், மோஷன் டிடெக்ஷன் எல்லாமே இதுலயே இருக்கு. ஸோ இது வந்து IP54 ரேட்டட் நினைக்கிறேன். அதனால ஸ்பிளாஷ், தண்ணி பட்டா, இந்த மாய்ஸ்டர், ஹியூமிடிட்டியும் தாங்கும். நைட் விஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது எனேபிள் ஆகிற மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. ட்ரைபாடும் இருக்கு. ஸோ நீங்க சீலிங்ல இருந்து மாற்றணும்னாலும் ஐ திங்க் ஆக்சரிஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன ஒரே ஒரு சின்ன காமெடியான விஷயம் என்னன்னா, இது யாராவது கழட்டிட்டு ஓடி போயிட்டா அது மட்டும்தான். அது மட்டும்தான். சென்சிட்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கு. ஹை, மீடியம், லோ, எவ்வளோ சென்சிட்டிவா இருக்கணும் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. வீடியோ குவாலிட்டியும் இருக்கு. டிஃபால்ட்டா வந்து ஹைல தான் இருக்கு. மேக்ஸ் வேணும்னா மேக்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது 1080p இது. ஸோ 1080p இல்லைன்னா 720p அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆனா ஹை வச்சு மேக்ஸ் வச்சா பேட்டரி கொஞ்சம் இதுவாகும் அப்படின்ட்டு அவங்களே வான் பண்றாங்க. நைட் விஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஃபால்ட் ஆட்டோல தான். பிளஸ் என்னன்னா அந்த வீடியோ குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் உங்க நெட் பேண்ட் வித்தோம். ஸோ உங்க வீட்டில் வந்து 100 mbps மேல நெட் இருந்ததுன்னா நீங்க ஹைல வைக்கலாம். நீங்க ஸ்லோ இன்டர்நெட் இருக்கீங்கன்னா ஹைல வச்சீங்கன்னா பஃபர் ஆகும், அப்லோட் வரதுக்கு டைம் ஆகும் ஃபுட்டேஜ். ஸோ அது தவிர ஆடியோ பொறுத்த வரைக்கும் மைக்ரோஃபோனு, ஆடியோ ரெக்கார்டிங்லாம் நீங்கள் வேணா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா. அது மாதிரி கேமரா வால்யூம். ஸோ நீங்கள் கேமராவில் பேசும்போது எவ்வளோ வால்யூமில் கேட்கணும் அப்படின்றதுக்கு அதுவும் லோ, ஹை அந்த ஆப்ஷனும் இருக்குது. கூகுள் ஹோம் ஆப்லேயே செட்டப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 5 to 10 minutes வந்து ஃபுல் செட்டப்புமே முடிஞ்சிடும் எல்லாமே. சூப்பர். ஸோ இது ஒன்னே என்னன்னா எவ்வளோ விலை, அதுதான் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா ஒரு கேமராலனா வர்த்தா அப்படின்னு கேட்டா, என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்டா கிட்டத்தட்ட வாங்கின கேமரா 5 வருஷமா ஓடிட்டே இருக்கு கண்டினியூஸா 24/7. அந்த ஃபுட்டேஜ் 30 நாள் ஃபுட்டேஜ் 60 நாள் ஃபுட்டேஜ் கூட நிறைய தடவை யூஸ் ஆயிருக்கு. ஏதாவது பேக்கேஜ் பாக்குறதுக்கு, யார் வந்தாங்கன்னு பாக்குறதுக்கு. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போது வாங்கிட்டு வந்துடுவேன் முன்னாடிலாம்.
ஏன்னா அது வந்து $199 வித்துட்டு இருந்தது கேமரா மட்டும், 149 199 அதெல்லாம். பட் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதுல அட்வான்ஸ்டு வெர்ஷன் இப்போதைக்கு இதுதான் இவங்க ரிலீஸ் பண்ணி $999 போட்டிருக்காங்க பாக்ஸ்ல. பட் அதோட கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பண்டில் மாதிரி லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்டா. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இது வந்து உங்களுக்கு வயர்லெஸ்ஸா ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா, வீட்டில் ஒரு 4 கேமரா போடணும், வெளியே ஒன்று, என்ட்ரன்ஸ்ல ஒன்று, டெரஸ்ல ஒன்று மாதிரிலாம் போடணும்னா, நல்ல வைஃபை இருக்கிற வீடா இருந்தா டீசென்டான ஒரு சொல்யூஷன். பட் ஒரு ப்ரீமியம் சொல்யூஷன் சொல்லலாம். ஓகே, இதான் வந்து கூகுளோட நெஸ்ட் கேம். அதோட அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுக்கும் சிஎஸ்என் வரும். நன்றி.